அந்த திரிபலாத்தில் என்ன இருக்குது? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இருக்கு. தாண்டிக்காயை அழகா வந்து பார்த்தோன்னா தாண்டிக்காய், நன்னாரி, பார்லி இதில் அழகாக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஒரு ஃப்ரை பண்ணி அழகாக வந்து காஃபி கலரில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதை இன்றைக்கு 1 கோடி குடும்பங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்தோன்னா வந்து அதை அப்படியே எடுத்து காஃபி டிகாஷன் மாதிரியே, நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் விட்டுறாதீங்க, அவங்களாம் விட்டுறாதீங்க. 1 கோடி குடும்பங்களை இன்றைக்கு மாற்றி காட்டிருக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே தாண்டிக்காய் காஃபி. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னங்க, எங்களுக்கு வந்து சித்தர்களை நாங்கள் 5 வருஷம் படிக்கிறோம், எம்டி படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம், பாடல்களாக படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் வந்து ஒரு மூலிகையை கூட வந்து ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு நம்ம வந்து ஒரு பக்கம் இது உண்மை வேதனைக்குரிய விஷயம்தான். எங்கள் மாணவர்களே வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு பரீட்சை எழுதுவாங்க, பிஹெச்டி எல்லாம் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஏதாவது சளி பிடிச்சா என்னப்பா போட்டிருக்கு சார், சிட்ரசின் போட்டுறேன் அப்படிமா. அதான் இதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமா கிடையாது. அதற்கு ஃபீல்டு லெவல்ல ஒர்க் பண்ணணும். ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணும். அந்த ஃபீல்டு லெவல்ல ஒர்க் பண்ணணும்னா அதுதான் வேற யாரும் கிடையாது. நீங்க இந்த 20 பேர், இன்றைக்கு வந்த 20 பேர், ஏதோ நீங்க வந்து இன்றைக்கு கற்றுக்கொள்ள 3 நாள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஜஸ்ட் நீங்க ரிசீவிங் எண்ட், அப்படியே ரிசீவிங் எண்ட் ஆகிட்டு 3 நாள் கழிச்சு சரி சென்னைக்கு வந்தோம், 3 நாள் வந்து நல்ல வகுப்பு இருந்துச்சு, நல்ல ஏசிக்கால், நல்லா உணவு கொடுத்தாங்க, 500 ரூபாய் கொடுத்ததை வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டோம், நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்க ஒரு விதையை போடுங்க, இங்க விதையை போடுங்க. இது நிரந்தர விதையா இருக்கணும். இந்த 20 பேர் இன்றைக்கு நீங்க சபதம் எடுங்க. நீங்க 3 நாள் கழிச்ச பேர் சபதம் எடுங்க. எத்தனை குடும்பங்களை இந்த மூலிகை மூலியமாக, மூலிகை உணவுகளை நீங்க வந்து எடுக்க சொல்ல போறீங்க. அங்கதான் உங்க நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா ஒரு நோய் வந்த பிறகு திரிபலா சூர்ணத்தை நீங்க சாப்பிடுவதற்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மருத்துவமனையில கிட்டத்தட்ட நேஷனல் சித்தா எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நேஷனல் சித்தாவுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கீங்க, 2-3 டாக்டர் வந்திருக்கிறாரு, சரி சார்ல வந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5000 பேர் ஓபிடி. எத்தனை பேர்? 5000 பேர். 250 பேர் தங்குற வசதி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 16 பிரான்ச்சஸ், யூஜி 5 வருஷம் படிப்பு, எம்டி 3 வருஷம் படிப்பு, பிஹெச்டி படிப்பு, 150 யூனிவர்சிட்டியோட எம்ஓஏ சைன் பண்ணி ஆராய்ச்சி ஒரு பக்கம் வேற லெவல்ல உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. பெரிய ஒரு அவேர்னஸ், பெரிய அவேர்னஸ். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 150 யூனிவர்சிட்டியோட வந்து எம்ஓஏ போட்டிருக்காங்க. உலகம் முழுக்க பெரிய பரப்பு. எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சித்தா என்பது மட்டும் இல்ல, சித்தா என்பது ஆயுஷ்ல ஒரு பிரிவு. ஆயுர்வேதா, ஆயுஷ் கேள்விப்பட்டீங்களா? ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யுனானி, ஒய் ஃபார் யோகா நேச்சுரோபதி, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹச் ஃபார் ஹோமியோபதி. அப்ப சித்தா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவல் இருக்கிற மாதிரி ஆயுஷ் என்ற மருத்துவ பிரிவு பெரிய மினிஸ்ட்ரியா இருக்குது. ஆனா இவ்வளவு நடக்குது. ஆனா பயன்படுத்துறோமாங்கன்னா அங்கதான் கேள்விக்குரிய. பயன்படுத்துறோமா? இல்லை, எங்கேயோ எடுத்து வளர்த்து ஏற்றுமதி பண்றோம் சார். அதுதான் ஏற்றுமதி. பட் நாம பயன்படுத்துறோமா? நம்ம ஆரோக்கியமா மக்களை நம்ம வந்து மாற்றி அமைக்கிறோம்னா அங்கதான் எல்லாருமே கேள்வி. இன்னைக்கு 5000 பேஷண்ட் வராங்கன்னா 5000 பேஷண்டா வராங்க. ஆனா அதுதான் வந்து நான் வந்து அங்க ஒரு எனக்கு பெருமையா சொல்ல விரும்பல. எனக்கு 5000 பேர் பேஷண்டா வரக்கூடாது. எனக்கு வந்து அங்க என்ன பண்ணணும்? 5000 பேர் என்ன வரணும்? ஹெல்த் இண்டிவிஜுவலா வரணும். ஆரோக்கியமான நபர்களா வந்து நோயை தடுப்பதற்கு இதுல எல்லாமே வழி இருக்கு. நம்ம சித்தாவில் நோயை தடுப்பதற்கு பிரிவென்டிவ் என்னது? நாடி பார்த்தா சொன்னா, நாடி கணிச்சோம் சொன்னா வாத நாடியா, பித்த நாடியா, கப நாடியா கணிக்கலாம். இதை கணித்து பார்த்தோம்னா 15 வருடங்களுக்கு பின்பு வரக்கூடிய வியாதிகளை இப்பயே கண்டுபிடிக்கலாம். இப்பயே சொல்லிடலாம். சார் உங்களுக்கு வந்து 10 வருஷம் சுகர் வருது சார். சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இது பிபினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பினால பக்கவாதம் வருது சார், இருதய நோய் வருது சார். அப்படி ஆணித்தரமா சொல்லக்கூடிய, கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் இன்றைக்கு பாரம்பரியமாக இன்னைக்கு தேசிய சித்த மருத்துவமனையில விடியற்காலம் 5 மணிக்கு ஓபிடி. எத்தனை மணிக்கு? 4:50 தேசிய சித்தமனையில இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துதான் என்ன பண்ணிட்டாங்க, ஆகா இன்னும் இதற்கு வந்து அவேர்னஸ் வேணும், சித்த மருத்துவத்தை அவேர்னஸ் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டிவி, அந்த ஒரு டிவி என்ன பண்றாங்க, ஆயுஷ் பேர்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டிவியுடைய பேர் தெரியுங்களா? ஆயுஷ் டிவி.
அங்கே வந்திருக்காங்க பாருங்க, ஃப்ரம் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க பாருங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு இங்கே பாருங்க, டிவி வேற ஆயுஷ் டிவி இருக்குங்களா, ஆயுஷ் டிவி ஒரு தனி சேனல். ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு விதமா ஓடிட்டே இருக்குது. ஆயுஷ்ல தனி சேனல் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை சம்பந்தமா இருக்கும், நோய் சம்பந்தமா இருக்கும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஏந்திரா பெஸ்ட் அப்படின்னு சொன்னா, நோய் வந்த பிறகு நம்மளாம் வந்து பார்த்தோன்னா ஒதுங்கிடல, நமக்கு இது வேலையே கிடையாது. நான் வந்து கேன்சரை குணப்படுத்துவேன், அது பெருசு கிடையாது. கேன்சர் வராம இருக்க முடியுமா, அங்கதான் நம்ம நிற்கிறோம். சர்க்கரை நோய் வந்து எங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதியில வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கு சார், அந்த ப்ராடக்ட், அது கிடையாது. சர்க்கரை வியாதி வராம இருக்க செய்ய முடியுமா, அங்கதான் சேலஞ்சு. லிவர் ப்ராப்ளத்தில் இன்னைக்கு வந்து பல பேர் இறக்குறாங்க. இப்போ இந்த ரோபோ சங்கர் லிவர் ப்ராப்ளம், இவங்களுடைய பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ஆக்சுவலாக 2 குழந்தைங்க, இப்போ 28 வயசு, லிவர் டிரான்ஸ்பிளேஷனுக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி முடியல. லிவர் டிரான்ஸ்பிளேஷன் ஆகிறதுக்கு முடியல. லிவர் டிரான்ஸ்பிளேஷன் ஆகியுமே 2ஆம் நாள் இறந்துட்டாங்க, ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லி. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஹார்ட்டு ஒரு பக்கம், ஹார்ட் கார்டியக் ஃபெயிலியர் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கேன்சர் தீர்க்க முடியாமல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, லிவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த எதை எடுத்தாலும் நோய் வந்தது அப்படின்னு சொன்னா மேனேஜ் பண்ணலாம், அதை விட சேர்ந்து வாழலாம். நம்ம இருக்கு, அது குறிப்பா கிட்னிலாம் வந்ததுன்னா என்ன ஆச்சு, நமக்கு நம்ம சொத்து கிடையாது, அடுத்த தலைமுறை சொத்தையும் அழிச்சிட்டு சாகிற மாதிரி தான் இன்றைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சர்க்கரை வியாதி கூட நம்ம வந்து எதுவும் மருந்து எடுத்துட்டு ஓட்டிடலாம். ஆனால் கிட்னிலாம் வந்ததுன்னா டயாலிசிஸ் என்ன பண்ணுவாங்க சார், ஒரு டயாலிசிஸ் மாதத்துக்கு 1, அப்புறம் மாதத்துக்கு 2, அப்புறம் வாரத்துக்கு 1, வாரத்துக்கு 2. ஒரு ஸ்டேஜில் பார்க்க அடுத்த சொத்தை விற்று கிட்னி வந்துன்னா நான் சொல்லுவேன், எப்போ கேன்சர் வந்து கார்டியாக் ப்ராப்ளம் வந்தால் கூட அவருடைய தலைமுறை சொத்தை தான் அழிச்சிட்டு போகிறாரு. ஆனால் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறை சொத்தையுமே அவர் வந்து அழிச்சிட்டு போயிடுறாருப்பா. நான் வித்துடுறாங்களே, விற்று ஒன்றுமே இல்லாமல் அந்த குடும்பமே நடுத்தல் நிற்கும். அது இதெல்லாம் எதற்காக உங்கள்கிட்ட இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 20 பேர் இந்த 3 நாள் பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ள விஷயங்கள் ஏதோ வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கையேடாக இல்லாமல், ஒரு பயிற்சி கையேடாக இல்லாமல் நீங்கள் சபதை எடுங்க. என்ன கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பங்களை வந்து இன்றைக்கு மலேசியாவிலையும் இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் இந்த 2 நபர்களுக்கு கீழ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு கிராமமாக இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி தாண்டிரிக்கா காப்பியோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வில்வப்பழம் இருக்குது. ஆக்சுவலாக வில்லுப்பழம், நாங்களாம் வில்வப்பழத்தை என்ன பண்ணுவோம், கேன்சருக்கு பயன்படுத்துவோம். கேன்சர், ஆனால் வில்வப்பழத்தை அழகாக வந்து பார்த்தோன்னா ஒரு 11 மணிக்கு ஜூஸாக எப்படி சாப்பிடலாம். நாளே இப்போ என்னுடைய ஆஃபீஸில் வில்வப்பழம் ஜூஸ், யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வில்வப்பழம் ஜூஸ் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும். ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன், அம்மா வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வாங்க அப்படிமா. ஆக்சுவலாக கொண்டு வருவாங்க, சாப்பிட்டு சார் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. சொல்லுவாங்க ஆக்சுவலாக, சார் நீங்கள் குடித்தது வந்து பார்த்தோன்னா வில்வப்பழத்துலேருந்து ஒரு ஜூஸ் அப்படிமா. அதனால் என்ன குணமாகுது அது சார், அதெல்லாம் உங்களுக்கு 3 நாள் சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 12:30 மணிக்கு ஃப்ளைட்டு, நான் அப்படியே தப்பிச்சு ஓடிடுறேன். சார் சொல்லுவாங்க. என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் தேசிய சித்த மருத்துவமனையில் உங்களுக்கு தெரியாது கிடையாது, இவ்வளோ பேர் வராங்க. இன்றைக்கு உலகத்திலேயே தேசிய சித்த மருத்துவமனை உலகத்துக்கே ஒரு அபெக்ஸ் பாடி. அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் அத்தாரிட்டேட்டிவ். சித்தா அப்படின்னு சொன்னால் அது தேசிய சித்த மருத்துவமனை, நேஷனல் ஸ்டாஃப் சித்தா. அதான் அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வாங்க, உடனே வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வருவாங்க. அப்படியே அழகாக இருக்கும். சாப்பிட்டோன்னே என்னாங்கன்னா வந்து நமக்கு வயிறில் உள்ள அத்தனை பிரச்சனையுமே குணமாகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கார்டியாக் டீ ஒன்று நாங்கள் அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீ மாதிரி அங்கே கான்செப்ட் கொண்டு இருக்கோம். தாமரை டீ அப்படின்னு வச்சுருக்கோம் நம்ம. ஸோ தாமரையில் வந்து ஒரு டீ மாதிரி அப்படி எடுத்தோம்னா அதுக்கு கார்டியாக்கில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பு எல்லாத்தையும் கரைச்சி நமக்கு எளிதாக்கிடும். ஆக ஒரு டீ, காஃபி, ஜூஸ், மால்ட்டு, இந்த மாதிரி நோய் வராமல் இருப்பதற்கு ஆரோக்கியமான உணவு முறைகளை இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா கிராமந்தோறும் அதை வந்து சந்தைப்படுத்துறது மட்டுமல்ல, என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து முழுமையாக அதை பயன்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கு நாம் வந்து நிறைய பேசலாம். இந்த காலையில் இஞ்சி படித்து சொன்னாலே ஆக்சுவலாக எல்லாரும் சித்தார்த்த கேட்டு பாருங்க. ஆக்சுவலாக அழகாக சொல்லுவாங்க, பரிச்சை எழுதுவாங்க. காலையில் இஞ்சி, கடும்பகல் சொக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் மருந்த, கோலை ஊன்றி ஊன்றி நடந்தவர், கோலை வீசி குலாவி நடப்பரு. பரிச்சை எழுதுறான், பாஸ் பண்ணுறான். நீ எத்தனை நாள் தம்பி நீ இஞ்சி காஃபி குடிப்பா? இல்லை சார். எத்தனை நாள் சுக்கு காஃபி? அப்போ போனால் குடிப்பான் சார். இல்லைங்கிறதா உண்மை.
அதனால இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரணும், பெரிய மாற்றம் வரணும். நாம் செய்யணும், முதல்ல நாம் ஆரம்பிக்கணும், நாம் செய்யணும். ஆக இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து அழகாக உங்களுக்கு கிடைச்சது. யூ ஆர் ஏ லக்கி என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.